அண்மைச் செய்தி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு முதல் நாள் பரீட்சை நடைபெற இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் செய்தியாளர் லாவண்யா இணைந்திருக்கிறார். லாவண்யா, வணக்கம். எத்தனை மையங்கள்ல தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது? என்னென்ன கட்டுப்பாடுகள் மற்றும் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். இன்றும் நாளையும் தமிழகத்தை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற இருக்கிறது. நாம் தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருக்கிறோம். காலை முதற்கொண்டு இந்த பள்ளியில் தேர்வர்கள் தங்களினுடைய தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்க அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 1 இன்றும் தாள் 2 தேர்வு நாளையும் நடைபெற உள்ளது. 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 1 இன்று எழுத இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 12,001 ஆண்களும் அதேபோல 49,385 பெண்களும் 1,321 மாற்றுத்திறனாளிகளும் தகுதி தேர்வை எழுத இருக்கிறார்கள். நாளை நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுதுகின்றனர். தாள் 2 எழுதுவோரில் 40,535 ஆண்கள், 1,27,208 பெண்கள், 3,151 மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக தேர்வு வாரியம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேர்வு மையத்துக்கு காலை 8:30 மணிக்கு வர வேண்டும். 9:30 மணிக்குள் வராதவர்களுக்கு பிறகு அனுமதி கிடையாது என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இன்று தொடங்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை எழுத வருபவர்கள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ், டிஜிட்டல் வாட்ச் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இயக்குனர், இணை இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி சார்ந்த இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் இன்னும் அந்த தேர்வுகளை உரிய முறையில் கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வு நாளன்று தேர்வர்கள் தேர்வு சார்ந்த அந்த மையத்திற்குள் காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் கட்டாயமாக வருகை புரிய வேண்டும். மேலும் 9:30 மணிக்குள் வராதவர்கள் இந்த வளாகத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு சரியாக 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது, 1 மணிக்கு முடிய இருக்கிறது. 3 மணி நேர தேர்வை ஒரு முழு கவனத்துடன் எழுத வேண்டும் என இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜெயந்தி அவர்கள் தற்பொழுது தேர்வர்களுக்கு உரிய முறையிலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களை எல்லாம் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பள்ளியை பொறுத்தவரை ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதற்கொண்டு இந்த வளாகத்திற்குள் தேர்வர்கள் வருகை தந்து தங்களினுடைய தேர்வுக்கான தயாரிப்புகளை மேற்கொண்டனர். தற்பொழுது ஒவ்வொருவராக தேர்வு அறைக்குள் செல்ல இருக்கிறார்கள். ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு முதற்கொண்ட உரிய ஆவணங்களுடன் அவர்கள் இந்த தேர்வு அறைக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆசிரியர் தகுதி தேர்வு உரிய முறையிலே பாதுகாப்பான முறையிலே நடைபெற இருப்பதாக தலைமை ஆசிரியர் ஜெயந்தி அவர்கள் தற்பொழுது நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாளையும் ஆசிரியர் தகுதி தேர்வினுடைய தாள் 2ஆம் தாள் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு முதல் நாள் பரீட்சை இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.